இன்றைய வேதவாக்கு நான் கைவிடாதிருப்பேன். ஏசாயா 41:17. சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வருளும்போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று வேதவசனம் சொல்கிறது. தேவப்பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நேரங்களில் சில அத்தியாவசியமான காரியங்களை தேடி அவைகளை சுதந்திரத்து கொள்ள பல வழிகளில் போராடுகிறோம். எவ்வளவோ பிரயாசப்படுகிறோம், பணத்தை செலவு பண்ணுகிறோம். ஆனால் ஒரு சில நேரங்களில் அவைகள் நம்மை கிடைப்பதுமில்லை. அதனால் மிகுந்த மன உளைச்சலும் சோர்வும் உள்ளாகிறது. நம்முடைய ஆத்மா தோய்ந்து போகிற வேளையில் வாழ்க்கையில் விரக்தி உள்ளவர்களாய் மாறிவிடுகிறோம். அப்படிப்பட்ட பல அனுபவங்களிலே நாம் கடந்து போயிருக்கலாம். மனக்கலக்கங்கள் நம்மை சூழ்ந்திருக்கலாம். கலங்காதிருங்கள். உன் காரியங்களை உனக்காக வாய்க்க பண்ணுகிற ஒரு தேவன் உனக்கு உண்டு. உன் தேவையை அறிந்த ஒருவர் உண்டு. உன் தேவையை அறிந்து உனக்கு உதவி செய்யத்தக்கதான ஒருவர் உனக்கு உண்டு. இந்த வசனம் சொல்லுகிறது, சிறுமையும் எளிமையுமானவர்கள் தங்களுக்கு வேண்டிய தண்ணீரை தேடி அது கிடையாமல் போகும்போது அவர்கள் நாவுகள் தாகத்தால் வறண்டு போகிறது. உன் வாழ்க்கையில் உனக்கு வருகிற ஆத்ம சரீர சோர்வுகளை, வறட்சிகளை, மன உளைச்சல்களை, துக்கங்களை கண்டு உன் ஆண்டவர் திருப்தி அடைகிறவர் அல்ல. காரணம், அவர் உன் மன விருப்பத்தின்படியே உனக்கு தந்தருகிற தேவன். உன் உடைந்த ஆத்மாவை சம்பூர்ணமாய் மாறப்பண்ணுகிறவர். தொய்ந்து போன ஆத்மாக்கள் நன்மையினால் நிரப்புகிற தேவன். எந்த காரியத்திலே நீ தோல்வியுற்று மன விரக்தியோடு காணப்படுகிறாயோ அந்த காரியத்தில் உண்டானது உனக்கு துக்கத்தையும் சந்தோஷமாய் மாற்றுவார். உன்னை தேற்றி உன் சஞ்சலம் நீங்க உன்னை மகிழ்ச்சியாக மாற்றுவார். அன்பானவர்களே, உன் எதிர்கால நன்மைக்காக, குடும்ப வாழ்க்கைக்காக, மேன்மைக்காக, ஆவிக்குரிய காரியங்களுக்காக நீ எடுக்கிற எந்த ஒரு பிரயாசத்தையும் உன் கைகளின் கிரியைகளையும் ஆண்டவர் வீணாக போக பண்ணுகிறவர் அல்ல. ஒருவேளை உன் பிரயாசங்கள், முயற்சிகள் அனைத்தும் தோல்வியிலேயே முடிந்து விட்டது என்று நீ நினைக்கலாம். நீ மாம்சத்திலே புலம்பிக் கொண்டிருக்கலாம். நீ தேவனுடைய கரத்திலே முழுமையாக உன்னை ஒப்பு கொடுத்து அவருடைய சித்தத்தை அறிந்து வாழ்கிறவளாக இருப்பாயானால் நிச்சயமாகவே நீ ஒருபோதும் தோற்றுப்போவதில்லை. ஒருவேளை அவைகள் உன் மாம்ச கண்களுக்கு முன்பாக தோல்வி போல காணப்படலாம். ஆனால் அதே தோல்விதான் உன்னை ஒரு நாள் வெற்றிக்கு நேராக அழைத்துச் செல்கிற படிக்கட்டுகளாக மாறிப்போகும். யோசேப்பின் வாழ்க்கையிலே அவனுக்கு நேர்ந்ததெல்லாம் தோல்வியின் மேல் தோல்வியாக, நிந்தைகளின் மேல் அவனுக்கு அவமானங்களும் சிறையிருப்புகளும் தான். அவன் வாழ்க்கையிலே ஒரு நாளாவது அவனுடைய வயது நாட்களிலே சுகமாக வாழ்ந்திருக்கலாம் என்று அவன் கண்டதும் இல்லை. அனுபவித்த துக்கத்தை, துன்பத்தை அவன் வாழ்க்கையில் எந்த எதிர்மறையான காரியங்களிலும் ஒன்றும் அவனை நிரந்தரமாக அடிமைப்படுத்திவிட முடியவில்லை. அவன் கடந்து போன தோல்விகளும், நிந்தைகளும், அவமானங்களும், சிறையிருப்புகளும் தான் அவனை எகிப்து தேசத்திற்கு அதிபதியாக மாற்றினது. அவன் வாழ்க்கையில் அவன் கண்டது போல சகல காரியங்களிலும் தேவனுக்கு முன்பாக தன் உத்தமத்தையும் நேர்மையும் பரிசுத்தையும் மனரம்யமாய் அவன் காத்து கொண்டான். பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் சிம்சோன் மேல் இறங்கி வந்தபடியால் அவன் கட்டுகள் அறுக்கப்பட்டு அதிலிருந்த ஒரு கழுதியின் பச்சைத்தாடை எலும்பை எடுத்து அதனாலே 1000 பேரை கொன்று போட்டான். அப்பொழுது அவன் மிகவும் தாகமடைந்தவனாய், நான் தாகத்தினால் செத்து விருத்த சேதனம் இல்லாதவன் கையிலே விழ வேண்டுமோ என்று சொல்லி கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். தேவன் அந்த இடத்தில் ஒரு பள்ளத்தாக்கி பிளந்து தண்ணீரை கொடுத்து அவனை உயிர்ப்பிக்கச் செய்தார். அதே தேவன் உனக்கும் ஒரு அற்புதத்தை செய்வார். பயப்படாதிருங்கள். எதிர்பார்த்த வேலை கிடைக்கவில்லை, குடும்ப வாழ்க்கையில் புத்திர பாக்கியம் இல்லை என்று ஏங்குகிறாயா? வரவேண்டிய பணங்கள் தடைப்பட்டு நிற்கிறது. சரீர வியாதியினால்
மரண பயத்தினால் கடந்து போய் கொண்டிருக்கிறீர்களா? பயப்படாதிருங்கள். வழக்குகள், பொய் வழக்குகள் தொடுக்கப்பட்டு அதிலிருந்து விடுபட முடியவில்லையே என்று போராடி கொண்டிருக்கிறீர்களா? பிள்ளைகளின் திருமண காரியங்கள் மேல் படிப்பு தடைப்பட்டு இருக்கிறது. இவைகள் வாழ்க்கையில் சமாதானத்தை இழந்து மன அழுத்தத்திலும் இருக்கப்பட்டிருக்கிறீர்களா? உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. இன்றைக்கு கர்த்தரை நோக்கி கூப்பிடு. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன் சிறுமையும் எளிமையும் நான் கண்ணோக்கி பார்த்து உனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் உன்னை கைவிடாதிருப்பேன். இனி நீ செத்து போவதுமில்லை. இதோ நான் அற்புதமாய் ஆச்சரியமாக பிரகாசிக்க பண்ணுகிற தேவனாயிருக்கிறேன். இந்த ஜனத்துக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். சோர்ந்து போகாதிருங்கள். நீ எதிர்பார்க்கிற நன்மை விடுதலையும் தேவனத்திலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. அது சீக்கிரத்திலே உன் சுகவாழ்வு துளித்துவிடும். கர்த்தருடைய மகிமை உன் கண்கள் காணும் என்று அவர் சொல்லுகிறார். இப்படிப்பட்ட வசனத்தை நாம் நம்முடைய கண்களுக்கு முன்பாக வைத்து நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நம்மோடு இருந்து நம்முடைய வாழ்க்கையிலே சுகவாழ்வு துளிக்க உதவி செய்வார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ.